Good morning students. Today we discuss about the elements in human body. மனித உடம்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். Nearly 99% of the mass of our human body consists of just 6 chemical elements. அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எடையில் 99% அளவுக்கு வெறும் 6 கெமிக்கல் எலிமெண்ட்ஸால் ஆனது அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொருடைய உடல் அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடை இருக்கும். அந்த எடையில் 99% அளவுக்கு வெறும் 6 வேதியியல் தனிமங்களால் ஆனது அப்படி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிற வெறும் 6 எலிமெண்ட்ஸால் மட்டுமே ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் 50 kg இருக்காங்க சொல்லிச்சுங்க. அந்த 50 kgயில் 49.5 வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய மற்ற வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 கெமிக்கல் எலிமெண்ட்ஸால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம உடம்போட ஒரு மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய மற்ற வெயிட்டுமே எதை சார்ந்ததுன்னா எலிமெண்ட்ஸால் தான் ஆனது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்டு பாஸ்பரஸ். Another 5 elements make up most of the least percentage point: potassium, sulfur, sodium, chlorine and magnesium. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 5 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட்ஸ் வந்து முக்கியமான இடையில இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 5 எலிமெண்ட்ஸும் பார்த்தோம்னா இருக்குது. ஆனால் அது இருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தா லீஸ்ட் பர்சன்டேஜ் பாயிண்ட் ரொம்ப கம்மியான அளவுக்கு இருக்குது. அது என்னென்னு அப்படி கேட்டால் பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் அண்டு மெக்னீஷியம் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது இருக்கக்கூடிய அளவு ரொம்ப கம்மி. அதிகமான அளவு இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்கள் 6, அதை தவிர்த்து 5 ரொம்ப லீஸ்ட் கவுண்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இன் ஹேர், காற்றில் இருக்கக்கூடிய தனிமங்கள். ஹேர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயுக்கள் கலந்த ஒரு கலவை அப்படி சொல்லுவோம். காற்றுனா காற்று தான். அந்த காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் என்னென்னோ எல்லா கேஸுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ கேஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். த மாலிகுல் ஆஃப் 2 different elements, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், மேக் அப் அபவுட் 99% ஆஃப் த ஹேர். இந்த காற்றில் 99% அளவுக்கு வெறும் 2 எலிமெண்ட்டால் ஆனது அப்படி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று நைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். ஸோ காற்று நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுலேயே அதில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதே போல் அந்த காற்றில் அதிகமான அளவுக்கு 2 எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று நைட்ரஜன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேஸஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். த ரெஸ்ட் இன்க்ளூட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆர்கன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அதே போல் அதில் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு ஆர்கனும் கார்பன் டை ஆக்சைடும் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் கேஸஸ் சச்சஸ் நியான், ஹீலியம் அண்ட் மீத்தேன் ஆர் ப்ரெசன்ட் இன் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ். அதே போல் ரொம்ப கம்மியான அளவுக்கு இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸுமே இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நியான், ஹீலியம் அண்டு மீத்தேன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் காற்றில் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கீப்பிங் எலிமெண்ட் இன் த ஹேர். காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் உயிர் வலி அப்படி சொல்லுவோம். ஏன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் பயன்படுத்துகிறோம். ஸோ ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. ஸோ நம்ம உயிரை கொடுக்குறது எதுன்னு கேட்டால் ஆக்சிஜன். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கீப்பிங் எலிமெண்ட், வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்விட் அண்டு கேஸ். அதாவது வெப்பத்தோட விளைவு ஒரு திடப்பொருள் எப்படி இருக்கும், ஒரு திரவ பொருள் எப்படி இருக்கும், ஒரு வாயு பொருள் இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது சாலிடாக இருக்கக்கூடிய பொருள் மேலே டெம்பரேச்சர் கொடுத்தா என்ன ஆகும், லிக்யூடாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே டெம்பரேச்சர் கொடுத்தா என்ன ஆகும், கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே டெம்பரேச்சர் கொடுத்தா அதோடைய விளைவு எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு மேட்டர் டியூரிங் ஹீட்டிங். ஸோ ஏதோ ஒரு மேட்டர், ஒரு பருப்பொருள், அந்த பருப்பொருள் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன நடக்கும்? The following are models of particles in solid during heating. These models can be modified to represent heating in solid, liquid and gases. கீழே வந்து பார்த்தா ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சாலிட், லிக்விட், கேஸோட ஹீட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு பொருள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ரொம்ப க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அது லிக்விட் ஸ்டேட்டில் மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இடையிலே கேப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்லையும் இருக்கும். இதை பற்றி நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ சாலிடாக ஒரு பொருள் ஏன் சாலிடாக இருக்குது, ஒரு பொருள் ஏன் லிக்விடாக இருக்குது, ஒரு பொருள் ஏன் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றுக்கு என்ன காரணம்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் தான் காரணம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிடுச்சு சொன்னால் அது சாலிட், கொஞ்சம் லூஸ்லி பேக்கிங் ஆகிடுச்சுன்னா அது லிக்விட், ரொம்ப
லூஸ்லேயே பேக்கிங் ஆகிடுச்சு சொன்னால் ரொம்ப தூரம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருந்துச்சு சொன்னால் அது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம். when solid is heated the particles gain energy and vibrate vigorously. இப்போ சாலிடாக ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை எடுத்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த சாலிடாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஆல்ரெடி ஒரு வைப்ரேஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஹீட் நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் எனர்ஜி அதிகமாகி அது என்ன சொன்னால் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது அது என்ன நடக்கும் சொன்னால் த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஸ்லைட்லி ஃபர்தர் அப்பார்ட் ஃப்ரம் த ஒன் அதர். ஸோ வைப்ரேஷன் ஆகும்போது ஒரு பொருள் ஒன்றை விட்டு என்ன பண்ணும், பிரிஞ்சு போகும். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் க்ளோஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் என்ன பண்ண சொன்னால் ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்லி ஃபர்தர் அப்பார்ட், ஒன்று விட்டு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். திஸ் காசஸ் த வால்யூம் ஆஃப் மேட்டர் டு இன்க்ரீஸ். அப்படி ஆகும்போது அது என்ன சொன்னால் ஃபஸ்ட் வைப்ரேட் ஆகும், வைப்ரேட் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அப்படி பிரிஞ்சு போகும்போது அவருடைய வேல்யூம், அந்த பொருளோட வேல்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், அவருடைய பருமன் வந்து அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு எக்ஸ்பேன்ஷன். இந்த ப்ராசஸ் தான் நம்ம எக்ஸ்பேன்ஷன், விரிவடைதல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ சாலிடாக கூடிய பொருள் ஹீட் பண்ணாது என்ன ஆகும் சொன்னால் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதான் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். ஹவு இட் இஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா த மேட்டர் பிகன் டு எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். அப்போது ஒரு பொருளை ஹீட் பண்ணால் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது அது விரிவடைய ஆரம்பிக்கும். த வேல்யூம் இன்க்ரீசஸ் டியூ டு த கிரேட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல். ஸோ அது ஏன் சார் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீட்டை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஒன்றோட ஒன்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி கெயின் பண்ண உடனே அது வைப்ரேட் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அப்படி பிரிஞ்சு போகும்போது அதனுடைய வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக அந்த பொருள் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ த வேல்யூம் இன்க்ரீஸ் டியூ டு த கிரேட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு பார்ட்டிகளுக்கு இன்னொரு பார்ட்டிகல் இடைக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அந்த பொருளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பட் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ரிமைன்ஸ் இன் சேம் சைஸ். ஆனால் அந்த சைஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அது சைஸ் அப்படியே தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, during heating or expansion the mass of the matter does not change. அதே போல் ஒரு பொருளை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அந்த பொருளோட நிறையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ பொருள் எடை கொண்ட ஒரு இரும்பு குண்டு எடுத்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அது ஹீட் ஆனாலும் அந்த பொருள் 1 கிலோ தான் இருக்கும் ஒழிய அதை விட குறைவும் குறையாது, அதிகமாகவும் போகாது. ஸோ அதனுடைய இடையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எக்ஸ்பேண்ட் இன் த ஃபாலோவிங் வே. இதை வந்து பார்த்தா கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். டியூரிங் ஹீட்டிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த அயன் லாக்ஸ் சேஞ்ச், மாஸ் இஸ் கன்சர்வ்ட் வென் மேட்டர் எக்ஸ்பேண்ட். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு பூட்டு 2 பூட்டு எடுத்துருப்பாங்க. அந்த பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அப்படியே எடை போடுவாங்க. ஸோ அந்த எடை போட்ட இன்னொரு பூட்டை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஹீட் பண்ணுவாங்க. அது ஹீட் பண்ணும்போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த அயன் லாக் சேஞ்ச். அந்த இரும்பு பூட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் டிஸ்டன்ஸில் இருக்கும், ஆனால் அதோடைய இடையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மாஸ் இஸ் கன்சர்வ்ட் வென் மேட்டர் எக்ஸ்பேண்ட். அப்போ அந்த பொருள் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அந்த பொருளோட இடையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. although the volume of the matter changes, the size and number of the particle of matter do not change. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளோட வேல்யூம் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த பொருளோட வேல்யூமில் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அதோடைய சைஸில் மாற்றம் ஏற்படாது. அதே போல் அந்த பொருளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோடைய அளவும் மாறாது. அதான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட எடை இருக்குது, 1 கிலோ இருக்குது சொன்னால் அந்த ஹீட் பண்ணால் அது 1 கிலோ தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. அதே போல் வந்து பார்த்திங்க சொன்னால் அதனுடைய சைஸ்லேயும் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதே போல் அது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட எண்ணிக்கையும் மாறாது. இப்போ அதுக்குள்ளே 100 பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதை ஹீட் பண்ணாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகுமே ஒழிய அது உள்ளக்கூடிய 100 பார்ட்டிகல்ஸ் 100 விட குறைவாகவும் அல்லது 100 விட அதிகமாகவும் போகாது. ஓகேங்களா, அதை சொல்கிறாங்க. hence during heating the mass of a matter is conserved. For example, in an iron log the distance between the iron particle increase when they gain enough heat. இப்போ ஒரு கீழே வந்து பார்த்தா ஒரு பூட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த பூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடை போடுவாங்க. எடை போடும்போது அந்த எடையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அங்கே பாருங்கள்,
2 பூட்டு இருக்குது. ஸோ இந்த 2 பூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹீட் பண்ணாமல் இருக்குது, ஒன்று ஹீட் பண்ணியிருக்கு. ஹீட் பண்ணும்போது அதோடைய இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து கேப், ஒவ்வொரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல் அப்பார்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி ஹீட் ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகுமே ஒழிய அவருடைய நிறையில் எந்த ஒரு மாற்றம், அதாவது மாஸில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது, அதோடைய சைஸில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது, அது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோடைய அளவுலையும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the melting of ice is an example of change in the state of the matter. அதே போல் ஒரு பொருள் மேலே ஹீட் வந்து கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது பனிக்கட்டி உருகுதல் இல்லை ஐஸ் கட்டி வந்து மெல்ட் ஆகுறது. ஓகேங்களா. the change in the state of matter occurs during melting. அப்போது அந்த இடத்துல என்ன நடக்குது சொன்னால் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்படி மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய ஸ்டேட்டில் சேஞ்சஸ் உருவாகும். அதே போல் பாய்லிங் அண்ட் ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன். அதே போல் பாய்லிங் கொதிக்க வைக்கும்போது, ஃப்ரீஸ் பண்ணும்போது, உறைதல் ஏற்படும் போது, கண்டென்சேஷன் பதங்கமாதல், இப்போ இதெல்லாம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டில் வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஸ் கியூப் இருக்குங்களா, அதை எடுத்து வெளியே வைக்கும்போது பார்க்குறது ரொம்ப கட்டியாக சாலிடாக இருக்கும். அதே கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அது லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். அதே ஹீட் பண்ணும்போது அது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ ஐஸ் கட்டி எடுத்து ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணால் வாட்டராக மாறும். அந்த வாட்டரை ஹீட் பண்ணுறோம், அது வாட்டர் மாலிகுலாக எவாப்ரேட் ஆகும். ஓகேதா. ஸோ வாட்டர் வேப்பராக மாறும். when the particles possess enough energy they overcome the strong forces of attraction between the another. இப்போது சப்போஸ் எந்த ஒரு பொருளை எடுத்து ஹீட் பண்ணாலும் அந்த பார்ட்டிகளுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகி ஒன்று விட்டு ஒன்று அதோடைய ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். ஒரு பார்ட்டிகளுக்கு இன்னொரு பார்ட்டிகளுக்கு இடையே உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். அப்படி குறைஞ்சி அது வைப்ரேட் ஆகி ஒன்று விட்டு ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஒரு ஐஸ் கப் இருக்குது, அந்த ஐஸ் கியூப் எடுத்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸு அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அது ஒன்று விட்டு ஒன்று குறையும், அதாவது பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரியும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். த பார்ட்டிக்கல் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். அப்போ ஒன்று விட்டு ஒன்று என்ன பண்ணுச்சுன்னா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். த பார்ட்டிகல்ஸ் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் அண்ட் மூவ் ரேண்டம்லி. அப்போ என்ன பண்ண ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சு ரேண்டமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் when solid ice is heated to 0 degree Celsius it melt to become liquid water. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு சாலிட் ஐஸ் இருக்கும், அதை ஹீட் பண்ணுறோம் 0 டிகிரி செல்சியஸ்க்கு. அப்படி ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக மாறும். அந்த வாட்டர் என்ன பண்ணால் இந்த சேம் வே லிக்விட் வாட்டர் இஸ் ஹீட்டட் டு 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அதே வாட்டர் 100 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோம். அது ஹீட் பண்ணும்போது இட் பாய்ஸ் டு பிகம் ஸ்டீம். அது நீராவியாக மாறிடும். ஃபஸ்ட்டு சாலிடாக இருக்குது, அதில் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும் ஐஸ் கியூப். அதையே வந்து ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இதே கேப் வந்து அது வாட்டராக மாறும். ஸோ அது இன்னும் ஹீட் பண்ணும்போது அது ரொம்ப கேப்பாக மாறி அது வாட்டர் வேப்பராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதே போல் தான் சாலிடில் வந்து பார்த்தீங்கன்னா வென் சாலிட் இஸ் ஹீட்டட், சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் மோர் வைப்ரேஷன். அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த எனர்ஜி கெயின் பண்ணி வைப்ரேட் ஆகி அது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதே போல் லிக்விடில் பண்ணும்போது மெல்ட்டிங் அக்யூர்ஸ் when the melting point is reached. அதே போல் அந்த லிக்விட் வந்து பார்த்தா மெல்ட்டிங் பாயிண்ட் ரீச் ஆனோடனே அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த சாலிட் சேஞ்ச் இன்டூ லிக்விட் சைடு. அப்போ என்ன இருக்கும், சாலிட்லேருந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகும். when a liquid is heated the particles gain energy and vibrate more vigorously. நெக்ஸ்ட் பண்ணால் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் இன்னும் ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இன்னும் ஹீட் எனர்ஜி அதிகமாக கெயின் பண்ணி இன்னும் ரொம்ப அதிகமாக அது விலகி போகும். அப்போ அது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேஸாக கூடிய பொருள் பாய்லிங் அக்யூர்ஸ் when the boiling point is reached. அப்போ பாய்லிங் பாயிண்ட் ரீச் பண்ண உடனே அது பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பாயில் ஆகும்போது த லிக்விட் சேஞ்ச் டு இட்ஸ் கேஷியஸ் ஸ்டேட். அப்போ அது வாயு நிலைக்கு மாறும் அப்படி சொல்கிறேன். ஸோ சாலிட் லிக்விட் கேஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் மேலே ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தா அதில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும்.